வாழ்க வளமுடன். வணக்கம். நான் பாலசுப்ரமணியன், கோயம்புத்தூர்லேருந்து. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம ஜாதகத்தில் எதிரிகள் உருவாவாங்க. இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி, 5ஆம் இடத்ததிபதி, 9ஆம் இடத்ததிபதினு 3 பேர், ஒரு 3 நல்லவர்கள் இருப்பாங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கடுத்து 5ஆம் இடத்ததிபதி. ஸோ இந்த 2 அதிபதிகளையும் நம்ம சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்மளை எதுக்கவே முடியாது. அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அதாவது ருணம்ங்கிறது கடன், பிரத்தியாரால் வரக்கூடியது. ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்தக்கூடிய, நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துருக்கள், வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ இந்த 3 பிரச்சனைகளையும் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக, ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயங்களில், அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது, 5ஆம் இடத்த அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, 5ஆம் இடத்த அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, ஸோ இந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அவங்க தான் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக 95% ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்ததிபதியை பலப்படுத்துறது, அதற்குண்டான தெய்வங்கள், அதற்குண்டான ரத்தின கற்கள், அதற்குண்டான விரல், அதற்குண்டான மெட்டல்ஸ், இதெல்லாம் நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். மிதுன லக்னக்காரங்களுக்கு ராசி கற்கள் என்னென்ன இப்போ நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் லக்ன அடிப்படையிலான ஜெம்ஸ்டோன்ஸு மிதுன லக்னக்காரங்களுக்கு என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மிதுன லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க லக்னாதிபதி யாருன்னு பார்க்கணும். அவர் புதன். இந்த புதன் 5ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்க்கணும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன். இந்த புதனும் சுக்கிரனும் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு மிக முக்கியமான கிரக அதிபதிகள். ஜாதகத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தோஷம், ஒரு மறைவு, ஒரு சனியினுடைய தோஷம், ராகுவோட தோஷம், கேதுவோட தோஷம்னு தான் இருக்கும். நம்ம ஜாதகத்தில் நல்ல பலன்களே இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பலப்படுத்தணும். அப்போ ஜாதகத்தில் நல்ல தன்மை உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, மிதுன லக்னத்துக்கு புதன் தான் நல்லவர். அவர் தான் நல்லா இருந்தால் தான் மற்ற கிரகங்கள்லாம் இயங்க ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த 5ஆம் இடத்த அதிபதியான துலாத்துக்கு உண்டான ஒரு அதிபதி. ஸோ இந்த 2 கிரகங்களும் தான், இந்த 2 அதிபதிகளும் தான் இந்த ஜாதகத்தை முன்னோக்கி செலுத்தும். தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய பவர் இந்த 2 கிரகங்களை வலுப்படுத்தினா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 கிரகங்களும் வலுப்படுத்துறது பார்த்திங்கனாக்க, எல்லோரும் பார்த்திங்கன்னா மிதுன லக்னக்காரங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்களான்னு கஷ்டப்படுறதில்ல. ஒரு 80% 20% நல்லா தான் இருப்பாங்க. ஒரு 80% எதனால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜாதகத்தில் நீங்கள் லக்னாதிபதிகள் 5ஆம் இடத்த அதிபதிகள் மறைஞ்சிருந்தாலோ நீசமடைஞ்சிருந்தாலோ உங்களுக்கு பவர்லெஸ் ஆகிடுது. ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு வீடுன்னு இருந்ததுனாக்க, உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் நல்லா இல்லைன்னு வைங்களேன், இப்போ எவ்வளோ பெரிய கட்டடங்களாக இருந்தாலும் அது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தன்மையை குறிக்குது இல்லையா? அதே போல் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு உண்டான அந்த அதிபதிகளை நம்ம பவரை ரீகெயின் பண்ணணும். பவரை திருப்பி அவர் லீவில் போன மாதிரி, ஒரு அதிகாரிகள் லீவில் போன மாதிரி, ஸோ அவங்கள ரீகால் பண்ணணும் அப்படின்னாக்க அதற்குண்டான வழிமுறைகள் என்னன்னு நம்ம இதில் பார்க்கலாம். இந்த மிதுன லக்னத்துக்கு அதிபரான புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் வழிபாடு, அதாவது மீனாட்சி அம்மன் படத்தை நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலையாக அதை பார்க்குறது. 5ஆம் இடத்த அதிபதி அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அதற்குண்டானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கநாதர். ஸோ இந்த 2 படங்களையும் காலையில் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை காலையில் எழுந்துச்சோம் முதல் வேலையை அதை பார்க்கணும். ஒரு நிமிடம் பார்த்து அன்றைக்குண்டான பிரார்த்தனைகளை அவங்கள்ட்ட தெரிவிச்சிட்டிங்கனாக்கா அன்றைய தினம் சுபமாக இருக்கும். ஸோ இது ஒரு முதல் முறை. 2வது முறை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் புதன்கிழமை, அதாவது அந்த
கிரகத்துக்கு உண்டான அதிர்வலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம் வந்து புதன்கிழமை அதிகமாக இருக்கும். ஸோ புதன்கிழமையில் புதன் ஹோரை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயத்தின் போது 6 to 7 இருக்கும். அது பிறகு பார்த்திங்கன்னா 1 to 2 கோவில் நட சாத்திடுவாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா 8 to 9 நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் காலையில் 6 to 7 புதன் ஹோரை அந்த நேரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு உச்சமான ஒரு பவர் இருக்கும். இந்த மிதுன லக்னக்காரங்க என்ன பண்ணணுனாக்கா அந்த கோவிலுக்கு போய் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் மீனாட்சி அம்மன் சன்னதியில் கோயிலில் வந்து சாமி கும்பிட்றது எப்போ வேணாலும் கும்பிட்டுக்கலாம். அந்த அம்மன் சன்னதியில் ஒரு மணி நேரம் அது முழுமையான ஒரு டைம் அந்த 6 to 7ங்கிறது அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தீங்கனாக்க உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். ஏன் அப்படி இப்போன்னு கேட்டிங்கனாக்க மீனாட்சி அம்மனுடைய மேனியே வந்து மரகத மேனியாள்னு சொல்லக்கூடியதாக வந்து ஃபுல்லாகவே வந்து கோவிலில் வந்து நீங்கள் மேளம் வந்து உள்ள பிரகாரத்தில் மேளம் தட்ட மாட்டாங்க. ஏன்னா மரகதம்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்டோன். அதாவது அது வந்து ஈஸியாக வந்து நொறுங்கத்தன்மை கூடியது. அதனால் நொறுங்கல் தன்மைங்கிறதுனால நம்ம ஜெம்ஸ்டோனை வந்து போடக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. ஹார்ட்னஸ் வேறு, நொறுங்கல் தன்மை வேறு. ஸோ அதனால தான் வந்து இந்த அதிர்வலைகள் சாமி சிலையை அம்மன் சன்னதி சிலையை பாதிக்குங்கிறதுனால உள் பிரகாரங்களில் அந்த மேளம் அடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மேனியால் மரகத மேனியால் ஃபுல் பவர் வந்து அந்த புதன்கிழமை காலையில் புதன் கோரையில் ரொம்ப இருக்கிறதுனால நீங்கள் அங்கே இருந்து ஒரு வழிபாடு பண்ணுறது, உங்கள் வேண்டுதல்களை சொல்லிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இது அடுத்தது பார்த்திங்கனாக்க 5ஆம் இடத்ததிபதி சுக்கிரனுக்குரியது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர். இது வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அங்கே கோவிலில் இருந்து பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வர்றது ரொம்ப சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். அந்த அதிர்வலைகள் அன்றைக்கி ரொம்ப அதிகரித்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதனையும் சுக்கிரனையும் வலுப்படுத்துறது ரொம்ப நல்லது. இதற்குண்டான காரகத்துவத்துக்குண்டான உறவு முறைகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க புதனுக்குரியது தாய் மாமன் அல்லது மாமன். இந்த உள்ளவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி பூசி ஒரு திருநர் வாங்கி அணிஞ்சிக்கிறது. அதே போல் மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு கணவனாக நடந்துக்கிறது அல்லது மனைவிக்கு நல்ல ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாக நடந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சுக்கிரனுடைய தன்மையை பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ சுக்கிரனுடைய தன்மையை பலப்படுத்தும் போது இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு லக்னத்தினுடைய அமைப்பையும் பலப்படுத்துகிற மாதிரி இருக்கும், 5ஆம் இடத்ததிபதியும் பலப்படுத்துகிற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த 2 காரகத்துவத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதற்கடுத்து ரத்தின பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரத்தினங்களை எப்படி அணிவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 2 ரத்தினங்களையும் ஒரே விரலில் தான் போடணும். அது எந்த விரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டு விரலில் தான் போடணும். இந்த லிட்டில் ஃபிங்கர்னு சொல்லக்கூடியது அந்த சுண்டு விரலில் நீங்கள் ஓப்பன் செட்டிங்கில் வெள்ளியில் தான் போடணும். வெள்ளியில் போடும்போது தனித்தனியாக போடக்கூடாது, அதற்கு பவர் கிடையாது. அது எப்படி போடணுன்னாக்கா மரகதத்தை ஒரு 1.5 கேரட் 2 கேரட் உங்கள் உடல் எடைக்கு ஏற்றவாறு ஒரு 2 கேரட்லேருந்து போடலாம். ஒரு 1.5 கேரட் 2 கேரட்லேருந்து போடலாம். அது வந்து வலதுகை சுண்டு விரலில் ஓப்பன் செட்டிங்கில் உங்களுக்கு அந்த மரகதத்தை நடுவில் வச்சு 2 பக்கமும் வைரம் வைக்கணும். ஒரு 5 சென்ட்டில் வைரம் வச்சு வெள்ளியில் ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும். இந்த வெள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு கருக்கம் அப்படிம்பாங்க. அது வந்து கருக்கம், இந்த உஷ்ணத்தன்மை, சுற்றுப்புற சூழல்களால் கருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் சுத்த வெள்ளியில் நம்ம செஞ்சோம்னாக்கா அது கருக்கிறது இல்லை. அதில் ஏதாவது மிக்சிங் இருந்தால் தான் லேசாக கருத்து போகும். அதனால் சுத்த வெள்ளியில் நம்ம செஞ்சோம்னாக்கா எந்த பிரச்சனையும் வராது. அந்த சுத்த வெள்ளியில் செஞ்சு நம்ம அனுப்பி வைக்கவே முடியும். நமக்கு அந்த ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் எப்படி வாங்கணும்னாக்கா சர்டிஃபிகேட் போட்டும் வாங்கணும். அதே நேரத்தில் உயிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடியது அந்த மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த உயிர்ப்பு சக்தியை செக் பண்ணுற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த ருத்ராட்சம்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க. ருத்ராட்சம், இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணுறது, அந்த முறைப்படி அதை பண்ணி அந்த உயிர்ப்பு சக்தியை நம்ம செக் பண்ணி நம்ம கொடுக்குறதுனால நம்மளுடைய ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பிரமாதமாக வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் கேரண்டி எல்லாத்தையும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிட்டன் கேரண்டி எப்பயுமே ஒன்றும் 50% ரிட்டன் கேரண்டி நல்லாவே இருக்கும். இருந்தாலும் ஒரு தகவல் முன்னாடியே சொல்லிடுறது. இதே போல் அணியும் போது உங்களுக்கு லைஃப் லாங்காக போடக்கூடியது. இப்போ தசா ஸ்டோன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திசைகள் முடிஞ்சோன்னா அந்த விஷயங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரியெல்லாம் போகாமல் இது வந்து லைஃப் லாங்காக போடக்கூடியது, உங்களுக்கு ஆயுள் முழுமைக்கு போடக்கூடியது. இது வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முழுமையாக இந்த 12 ராசி கட்டங்களையும் இருக்கக்கூடிய ஏனைய 7 கிரகங்களையும் இந்த 2 கிரகம் வந்து நம்ம நல்ல கிரகங்கள் 2 கிரகங்களும் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். அதை கொண்டுட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ருணரோக சத்துருக்கள்னு சொல்லக்கூடியது அந்த விஷயங்களையும் நமக்கு தவிர்த்து, இந்த ருணரோக சத்துருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடன் தொல்லை,
அதே மாதிரி வியாதி தொல்லை, அதே மாதிரி கோர்ட்டு தொல்லை, சத்துருக்களால் தொல்லை, இந்த மாதிரியான தொல்லைகளை நம்மளை வந்து தவிர்த்து நமக்கு ஒரு வருமானங்களை கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சேவிங்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரத்தினங்களாக இது அமைஞ்சிருக்கும். இந்த ரத்தினங்கள் வந்து ஒன்றொன்றும் பார்த்திங்கனாக்கா கொலம்பியாவிலேருந்து வரக்கூடிய ரத்தினங்கள்பாங்க, அந்த ஆரிஜின்பாங்க, இந்த ஆரிஜின்பாங்க. எந்த ஆரிஜின்லேருந்து வந்தாலும் அந்த அதிர்வலைகள் ஒன்று தான். பெரிலியம் சிலிக்கேட்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த பெரிலியம் சிலிக்கேட் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. அது கிறிஸ்டலைஸ் ஆகிடும். அது வந்து ஈஸி டு புரோக்கன். அதனால் செய்யும்போது அந்த பத்தர்கள் ஆசாரிகள்லாம் வந்து சரியான முறைப்படி செய்வாங்க. ரொம்ப கவனமாக மரகதத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கவனம் எடுத்து செய்வாங்க. ஆனால் நொறுங்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அது வந்து அவ்வளோ ஈஸியாக நொறுங்கிடாது. பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் பாலிஷும் ஈஸியாக வந்து பாலிஷ் வந்து எப்பயுமே போகாது. சில ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, குவாட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அந்த ஸ்படிகம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். பட் இது ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகாது. எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் பளபளன்னு பாலிஷ் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆர்னமெண்டல் எஃபெக்டில் தான் வந்து ஆர்ஜின் பார்ப்பாங்க. அந்த இது கொலம்பியாவா அதுவா இதுவான்னு. பட் நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக போடும்போது ஆர்ஜின்லாம் எந்த ஆர்ஜினாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும். அது பெரிலியம் சிலிக்கேட்டாக இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் அமைஞ்சதுனாக்கா உங்கள் லைஃப் வந்து அந்த ஜெம்ஸ்டோன் வந்து ஒரு உண்மையான ஜெம்ஸ்டோனாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி க்ரோன் டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கழுத்தில் போட்டிருப்பீங்க, காதில் போட்டிருப்பீங்க, மூக்குத்தி, தோடு அப்படின்னு போட்டிருப்பீங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் போடும்போது தங்கத்தில் போடும்போது அதனுடைய மெட்டல்ஸில் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் இறங்குறது இல்லை. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லபடியாக இறங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வரில் தான் அது இறங்கும். ஸோ சில்வரில் அணிகிறது தான் சிறப்பு. அனைத்து இப்போ நவரத்னங்கள்னு போடுறாங்க. எல்லோரும் நவரத்னங்கள் போடலாமான்னா நவரத்னங்கள் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவரத்னங்கள் 9 விதமான ரத்னங்களையும் ஒன்றாக சேர்த்து அணிகிறது நம்ம வம்பை வந்து விலைக்கு வாங்குற மாதிரி. நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும்போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும். நீங்கள் 9 கிரகங்களையும் நம்ம வந்து நவரத்னமாக போடுறதுங்கிறது அபத்தம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்போவுமே நவரத்னங்களை வந்து 2 இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும். அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன். சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க. சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க. 9 விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலை வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணல வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமிக்கு அடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை. ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிடுறது ரொம்ப நல்லது. வலது கை ஆட்காட்டுவிடல் இடது கை ஆட்காட்டுவிடல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்ஸ்டோன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை. இதுதான் 99.9% நல்லா இருக்குது. ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பெண்டுலம் மெத்தடில் உயிர்ப்பு சக்தி செக் பண்ணி அணிகிறதும் தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கேட்டிங்கனாக்கா, சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது, கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது. காய்ச்சாத பால் கல்லுப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது. அது வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து அந்தந்த குறிப்பிட்ட ரத்தினக்குண்டுக்குண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மாணிக்கமாக இருந்ததுதான் ஞாயிற்றுக்கிழமை, அதே போல் வந்து முத்தா இருந்தால் திங்கக்கிழமை, பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, மரகதமாக இருந்தால் புதன்கிழமை, கனகபுஷ்பராகம் வியாழக்கிழமை, வைரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைக்கு நீளம். ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்து தான் அணிய ஆரம்பிக்கணும். ஒரு மணி நேரம் முதல் நாள் 1 மணி நேரம் தான் போடணும். அதுக்கடுத்து 2 நாள் 2 மணி நேரம் போடணும். 3 மணி நேரமும் ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜெம்ஸ்டோன் வந்து உடம்போடு செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும். செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும். உடனே போட்டோம்னாக்க முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும். சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது ப்ளூ சஃபையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும். அதனால தான் ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனோம்னா நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. எப்பயுமே ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது. நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது. அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அமாவாசை அன்னைக்கோ அல்ல பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது 9443472735 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது 9597999135 இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும். வணக்கம்.